ரைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை, மிளகாய் வந்து வெட்டி போட்டுக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, 2 முட்டை, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய், அப்புறம் வந்து கடுகு, சீரகம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கடுகு போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 2 பச்சை மிளகாய் கீறினது போட்டுடலாம். பச்சை மிளகாய் கீறினது போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை நம்ம வந்து இதில் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் அந்த ப்ரௌன் கலரில் வர சொல்ல நம்ம வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த பாதி கேப்சிகம் எடுத்துருக்கோம். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து நம்ம இதில் வந்து நம்ம வச்சுருந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றி இதில் வந்து நல்லா வந்து நம்ம இப்படி கலரிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த முட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளோட முட்டை எக் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கட்டும். இந்த ஃப்ளேமில் வந்து நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து எல்லா கேப்சிகம் அப்புறம் வெங்காயத்தோடு நல்லா வந்து அது வதங்கி முட்டை பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் ஆயிரட்டும். அது வரைக்கும் நம்ம கிளறி விடணும் கொஞ்ச நேரம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் இல்லாததுனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ வந்து அது கொஞ்சம் ஆம்லேட் இல்லாமல் அந்த முட்டை பொரியல் மாதிரி வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் இது ஆகட்டும். இப்போ வந்து நல்லா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு முட்டை பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வச்சுருந்த சாதம் ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லையா, இவ்வளோ ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் ரைஸ் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஆனோடனே ஃபஸ்ட்டு பெப்பர் போட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெப்பர் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து எக் ரைஸ் செஞ்சுட்டோம். இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லியில் தழை தூவிட்டு நம்ம கலரி எடுத்துட்டோன்னா கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீக்கிரமாக 5 மினிட்ஸில் ஈஸியான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.